அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருடன் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் நேற்று முன்தினம் 10 சவரன் நகை காரில் வைத்திருந்த நகை திருடு போனதாக ஒரு பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் திருப்புவனம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணைக்கு அழைத்து சென்றவர் நேற்று இரவு மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் ஒரு 3 கோரிக்கைகளை வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டமானது அவர்கள் கோரிக்கையானது என்னவென்றால், இந்த காவலர்கள் 6 பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட 6 காவலர்களையும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்றும், அரசு நிவாரணத் தொகை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களிடம் கோரிக்கை கேட்பதற்காக காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திமுகவை சேர்ந்த மாவட்ட துணைச் செயலர் சேங்கைமாறன் ஆகியோர் அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களது கோரிக்கை தொடர்பாக கேட்பதற்காக வந்திருந்தனர். அப்பொழுது அங்கு குவிந்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் அந்த குடும்பத்தினரை சந்தித்து இந்த இறந்த அஜித்குமாரின் உறவினர்களிடம் உடல் கூறு ஆய்வுக்காக கையெழுத்து பெறுவதற்காக வந்திருப்பதாக நினைத்து அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது அஜித்குமாரின் உறவினர்கள் மடப்புறம் காளியம்மன் கோயில் அருகே உள்ள செயல் அலுவலர் இந்து சமய ஆணையாளர் அலுவலகத்தில் இப்ப முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன். you